பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினமணி நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான 3 நியூஸ் வந்திருக்குப்பா, அதில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக திறன் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஓப்பன் பண்ண போகிறாங்கப்பா. இந்த திறன் இயக்கம் அப்படின்னா என்னென்னா, 6th to 9th படிக்கக்கூடிய மாணவர்கள், 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் தமிழ், ஆங்கிலம், கணிதம் இந்த 3 பாடங்கள் சார்ந்த கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது யாரெல்லாம் 80% கீழே மாணவர்கள் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள தனியாக திறன் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க போகிறாங்க. அவங்களுக்கு டியூஷன் மாதிரி தனியாக கிளாஸஸ், செப்பரேட் கிளாஸஸ் வந்து இனி கவர்மெண்ட் ஸ்கூலில் நடத்த போகிறாங்க. சரியாப்பா? அதாவது கம்மியாக கொஞ்சம் இதில் திறன் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணிதம் இந்த 3 பாடங்களுக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக 1.5 மணி நேரம் கிளாஸ் கொடுக்க போகிறாங்க. அது போக அந்த திறன் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது செப்பரேட் கைடு, இது 3க்கும் தனித்தனியாக கைடு கொடுக்க போகிறாங்க. சரியாப்பா? இது ஒரு முக்கியமான நியூஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை ஐசிசி வேர்ல்டு கப், உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்குதுப்பா. ஸோ இந்த டிஆர்பி, டெட் இந்த எக்ஸாமுக்கெலாம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இதுதான். சரியா? உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு இந்த தடவை நம்ம இந்தியாவும் இலங்கையும் சேர்த்து நடத்த போகிறாங்க. நம்ம இந்தியா டீமுக்கு பெண்கள் மகளிர் அணி கிரிக்கெட் அணி கேப்டன் பேர் என்ன அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். சரியாப்பா? நம்ம இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் பேர் என்ன அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். சரியாப்பா? பெண்கள் அணிக்கு. அதே மாதிரி ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி நடக்க போகுதுப்பா. சரியா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி நடக்க போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஹாக்கி அணிக்கு கேப்டன் பேர் என்ன அப்படின்னா சலிமா டெட்டு. இவங்க பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான நியூஸ்ப்பா. நன்றி.